ஒரே இடத்துல இவ்வளவு போட மாட்டாங்க. இதே மாதிரி இங்க பண்ணி போடுங்கண்ணா. மூடுவாங்களா இல்ல? மேலோட்டமா மேலோட்டமா. அது எங்க ரொம்ப மூடினா இதாயிரும். தண்ணி போட்டோம்னா அதாவது செட் ஆக்கி விடு. நேரத்தரை காட்டிடு. பாருங்க பண்ற லூட்டி. அப்படி கட் பண்ணுங்க. இது நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏய் செடி எல்லாமே இருக்கு. இது மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டோம்னா நமக்கு நிறைய பட்ஸ் மொக்கு வரும். பார்க்கலாம். இது பாருங்க நிறையா பண்ணிட்டோம். ஆனால் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போதான் ஞானோதயம் வந்துச்சு. ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்? கேரட் போட போகிறோம். காமிங்க. ஓகே கேரட். எங்க கிளம்பிட்டீங்க? அடுத்து வந்து முட்டைகோஸ் போடுறதுக்கு. சரி வாங்க போலாம். எதுல? ப்ரோ பேக்கா? ஓகே. இல்லை நான் வாங்கியிருக்கேன் உபகரணம். என்ன பண்றீங்க? முட்டைகோஸ் போடுறதுக்கு மண்ணை வந்து பதப்படுத்திட்டு இருக்கிறேன். பாருங்க பானியாட்டம் உட்காந்துட்டாங்க. ஓகே இதுதான் முட்டைகோஸோட விதை. யாருக்கா தெரியுமா? இதுதான் முட்டைகோஸ் விதை. இப்போ நான் முட்டைகோஸ் விதை போட போறேன். ஃபுல்லாவே காலியா? நீ பார்த்து சொல்லுங்க. ஃபுல்லா போட்டிருக்கேன். ஒரு 30 விதை போட்டிருப்பேன். எத்தனை முளைக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். என்னது? எங்க வீட்டுல இல்லாத பொருளே இல்லை. ஆனா எதுவுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணல. ட்ரெயின் நேரம் பூஸ்ட் அடிச்சுட்டு இது அமுத்தனமா தண்ணி வரும். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அடுத்தது கேபேஜ முளைக்க வச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு இடம் பிடிக்க போறேன். ஒட்டகத்திர மார்க்கெட்டுக்கு போறோங்க, சும்மா இல்ல. பல்பு ஒரு இதெல்லாம் ஒரு மூடுங்க. இவங்களுக்கு நல்ல மூட்ல இருந்தா பண்ணுவாங்க. இப்படி இல்லன்னா எங்கயாவது ஊர் சுத்த கிளம்பிடும். அடுத்து பாலக்கீரை போடணும். இல்ல பாலக் இதுல வேணா இது அந்த ஓட்டு வச்சுக்கலாம். சுச்சோ என்ன போட்டேன்னு கூட ஞாபகம் இல்லையே. நான் தானே போட்டேன். அடுத்து வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாலக் பன்னீர் டிஷ் பார்த்துருக்கோம், பாலக் சிக்கன் பார்த்துருக்கோம். அதுக்கு கடையில சிக்கன் மாதிரி பாலக் சிக்கன் நம்ம சேனல்ல கடையில போய் வாங்குறத விட வீட்லயே கோழி வளர்த்து வீட்லயே பாலக்கீரை வளர்த்து கோழி 2 வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்தது பாலக் ரெடி பண்ண போறாங்க. இது பாலக்கீரை அங்கதான் இருக்கு. பாலக்கீரை இதை அப்படியே தூவி விட்டு மேலோட்டமா தூவி விட்டு, இது கீரை தானே புதுன்னு வரட்டும். எல்லாத்தையும் போட்டுறேன். போட்டு இப்படி தடு மூடி லைட்டா இப்படி மூடி விட்டு 30 ரூபா தாங்க. இது நல்லாவே வளரட்டும். போட்டுட்டு அடுத்து தண்ணி அடிச்சோம்.
டெய்லி பேசிஸில் அப்படி எடுத்து காட்டும். டெய்லி பேசிஸ் இல்லை, அடுத்து முளைச்சி வரையில வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஜெர்மினேட் ஆகி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் 5 days ஒன்ஸ் முளைச்சி வந்தால் வரும். தேங்காய் நார்னால நமக்கு வந்து அந்த நார் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஈரப்பதம் பண்ணா போதும். அந்த இது ஒரு நமக்கு பெனிஃபிட் மண்ணுக்கும் இருக்கும். பண்ற லூட்டிய வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் இருங்க. ஒன்றும் இல்லை, இது நிறையா இருக்கிறது கேபேஜ், இது கம்மியா வெந்தயக்கீரை இருக்கிறத விட பாலக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஊட்டி தாங்க முடியல இதை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் நான் தான் வாங்கினேன் கேட்டு டிமார்ட்ல. ஆனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, இப்போதான் கிடச்சிருக்கு. இந்த எக்யூப்மெண்ட்லாம் கேட்டு அடம் பண்ணி வாங்கினேன். இது எக்ஸ்ட்ரா க்ரோ பேக்ல காலியா இருந்துச்சு, போடணுமேன்னு போடுறாங்க. ஆல்ரெடி 2 ஏதோ வளர்ந்துட்டு இருக்கு. எலுமிச்சை பழம்னு நினைக்கிறேன்.